பஜாஜ் ஆர்பிஎல் கிரெடிட் கார்டுடைய பில் வந்து பே பண்ணுறதுக்கு ஆர்பிஎல் பேங்க் சைடு இருந்து அஃபிஷியலாக கொடுக்கப்பட்ட இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லிங்க்கில் போய்ட்டு பே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஏதாச்சும் வச்சுட்ருக்க ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு ஆர்பிஎல்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆர்பிஎல் கார்டு பேநெட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இதே பேஜ் தான் வரும். மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர்னு கேட்கும். நம்ம வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிறோம். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டுடைய 16 நம்பர், அந்த கார்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த 16 நம்பர் என்ட்ரு பண்ணிடணும். அதை வந்து 2 டைம் என்ட்ரு பண்ணிடணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு முறை 2 முறை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு, மினிமம் அமௌண்ட்டு, அதர் அமௌண்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டுறதா இருந்தால் டோட்டல் அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 20 days 30 days டைம் எடுத்துக்கிறேன், மினிமம் அமௌண்ட் கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சா மினிமம் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டோட்டல் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் எவ்வளோன்றது காட்டும். இல்லை மினிமம் அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதர் அமௌண்ட்டு அப்படின்னா அதர் அமௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டில் ஏதாச்சும் பாதி அமௌண்ட் மட்டும் கட்டிக்கலாம், என்கிட்ட ஒரு 10,000 தான் இருக்குது, 20,000 தான் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோன்றதை இங்கே என்ட்ரு பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட்டில் மட்டும் எப்போவுமே கம்மி பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் அமௌண்ட்டு அந்த ஃபுல் அமௌண்ட் கட்டினா மட்டும்தான் டைம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. டோட்டல் அமௌண்ட்டில் வேணும்னா நம்ம வந்து டேட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்ட்டாக கட்டுறது இருந்தால் இதில் போய் இப்படி கட்டிக்கலாம். ஸோ இது இந்த அமௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து யூபிஐ ஐடி கேட்கும். ஃபோன்பே ஆர் ஜிபேயில் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி இருக்கும். ஸோ அந்த யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை காப்பி பண்ணி வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் காட்டும். நீங்கள் ஃபோன்பேலேருந்து காப்பி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபோன்பேயில் உங்களோட நேம் என்ன இருக்கோ அது கரெக்டாக காட்டும். அது ஒன்ஸ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோடது தானா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டினியூன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் உடனே வரும். ஸோ அந்த மெசேஜை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை பேக்கில் இருக்க இதை ட்ரூ காலர் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ட்ரூ காலர்லேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். இல்லை நார்மல் மெசேஜ்னால் நார்மல் மெசேஜ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு ஃபோன்பேக்கு போகும், ஃபோன்பேயில் போய் கட்டிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னா ஸோ இந்த ட்ரூ காலரில் காட்டுதுங்க இல்லையா, அது மூலிமா போய் கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஃபோன்பேயில் காப்பி பண்ணிங்களோ அந்த ஃபோன்பேக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் போனீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதில் போய்ட்டு பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இது அஃபிஷியல் லிங்க்கு தான். இதில் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஒரு 5 minutesக்குள்ளே உங்களோட கார்டுக்கு போய்டும். 5 minutesக்குள்ளேயே போய்டும். அதே மாதிரி இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இது வந்து இருக்கும் இந்த மெசேஜ். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியட் ஆகிடும். திரும்ப நம்ம போய்ட்டு கார்டு நம்பர்லாம் போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 5 minutesல பே பண்ணணும். இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா லிங்க்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஸோ இது போல் வரும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா யூபிஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணி அதில் பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நம்ம இந்த பேஜுக்கு வந்துடலாம். இதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்டில் ஃபஸ்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.